வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விகடன் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? பாஜக கொண்டாடிக்கு இருக்காங்க. விகடன் இணையதளம் மட்டும் கிடையாது, விகடனுடைய பேஜஸ் எல்லாத்தையும் முடக்கணும். தொடர்ந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை அவதூறுப்படுத்துகிற மாதிரி கார்ட்டூனை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. விகடனுடைய இணையதளம் மட்டும் இல்லாமல் விகடனுடைய எல்லா பேஜஸ், சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேஜஸையும் முடக்கணும் அப்படின்னு பாஜக கருத்து தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலையுடைய சம்பவம் தாங்க. அண்ணாமலை தான் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறைக்கு உடனே வந்து கடிதம் எழுதினார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய சேர்பர்சனுக்கு கடிதம் எழுதினாரு, ஆக்ஷன் எடுக்கணும்னு. உடனே முடக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதில் விஷயம் என்னன்னா, விகடன் உடனே வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன அறிக்கை? கருத்து சுதந்திரத்திற்காக களத்தில் நிற்போம். பல இடங்களில் விகடன் இணையதளம் வந்து தெரிய மாட்டேது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் இன்னும் அஃபிஷியலாக விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் அங்கே வெளியிடலை. நம்ம வந்து கருத்து சுதந்திரத்திற்காக களத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்ன வேணாலும் பேசிட்டு கடைசியில் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. இப்படி தான் பத்திரிகையாளர்கள் என்ன வேணாலும் கேள்வி கேட்பாங்களாம். பொலிட்டீஷியன்ஸை பார்த்து, அண்ணாமலையை பார்த்தனா என்ன வேணாலும் கேள்வி கேட்பாங்க. அண்ணாமலை பதிலுக்கு அந்த பத்திரிகை குறித்து விமர்சனம் பண்ணால், ஐயோ கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக பேசிட்டாரு, அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக கொந்தளிப்பாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஃபேக் ஜேர்னலிஸ்ட். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதுதான் பாசிச ஆட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொந்தளிச்சிருக்காரு. பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி பாஜகவில் முக்கியமான தலைவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். தமிழிசை சவுந்தரராஜன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஒரு கருத்து கணிப்பிற்காக மதுரை தினகரன் அலுவலகத்தை எரித்தவர்கள் இன்று பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம் பற்றி கிளாஸ் எடுத்துக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க. இப்போ திமுக ஆட்சி மீது இருக்கக்கூடிய கோபத்தின் வெளிப்பாடாக ஒரு பாட்டி முதலமைச்சருடைய போஸ்டரை பார்த்த உடனேயே எதிர்வினை ஆற்றினாங்க பார்த்தீங்களா? அதை வீடியோ எடுத்தவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க திமுக கவர்மெண்ட். அந்த பாட்டியையும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தேடிக்கு இருந்த திமுக இன்னைக்கு கருத்து சுதந்திரத்தை பற்றி கிளாஸ் எடுக்குது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சோசியல் மீடியாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நள்ளிரவு 2 மணி 3 மணிக்கு அவங்களுடைய வீட்டுக்கு போய் அவங்கள கைது பண்ணுறாங்க காவல்துறை. என்ன பண்ணதுக்காக? சமூக வலைதளத்தில் முதலமைச்சரையோ இல்லை திமுக கவர்மெண்ட்டையோ விமர்சனம் பண்ணதுக்காக நள்ளிரவு 2-3 மணிக்கு போய் கைது பண்ணுறது தொடர்ந்து நடந்துக்கு இருக்கு. அதுவும் பாஜகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னா உடனே அவங்கள வந்து கைது பண்ணுறது, மீன் போட்டதுக்கெல்லாம். இன்னொரு பக்கம் பாருங்கள், ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள், பேச்சாளர்கள் மீது குண்டாஸ் போடுறது. திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக குண்டாஸ் போடுறது. சவுக்கு சங்கர் மேலே குண்டாஸ் போட்டாங்க, சாட்டை துரைமுருகன் மீது குண்டாஸ் போட்டாங்க. கடைசியில் கோர்ட்டில் என்னாச்சு? இவங்க போட்ட குண்டாஸாக வந்து கோர்ட் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போது விமர்சனம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக குண்டாஸ் போட்ட திமுக கவர்மெண்ட், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்கறத பார்க்குறோம். விகடனெல்லாம் இன்னைக்கு இல்லை, எப்போவோ முடக்கியிருக்கணும் அப்படிங்கிறதான் நிறையா பேருடைய கருத்தாக இருக்குது. உதாரணத்துக்கு, எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவை விகடன் வந்து ஏற்பாடு பண்ணாங்களா? அந்த விழாவில் யாரை தெரியுமா சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க? ஆனந்த் தில்தும்டே அப்படிங்கிற ஒருத்தரை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. யார் இந்த ஆனந்த் தில்தும்டே? மிலிந்த் தில்தும்டே உடைய சகோதரர். யார் இந்த மிலிந்த் தில்தும்டே? நக்சல், சுட்டுக் கொல்லப்பட்ட நக்சலைட்டு வந்து அவர் மிலிந்த் தில்தும்டே. எதுக்காக உங்களுக்கு நக்சல் சிந்தனை வந்துச்சு? என்ன காரணம்? யாரை இன்ஸ்பயராக வச்சு நீங்கள் வந்து இந்த ஐடியாலஜிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு மிலிந்த் தில்தும்டேட்ட கேள்வி கேட்கும்போது, அந்த மிலிந்த் தில்தும்டே யார் தெரியுமா சொன்னார்? என்னுடைய சகோதரர் ஆனந்த் தில்தும்டே உடைய கருத்துக்களை கேட்டு தான் நான் இந்த ஐடியாலஜிக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சுட்டுக் கொல்லப்பட்ட மிலிந்த் தில்தும்டே வந்து கருத்து தெரிவிக்கிறாரு. அந்த ஆனந்த் தில்தும்டேவை எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக விகடன் வந்து கூப்பிடுறாங்க. அப்போவே விகடன் மேலாம் ஆக்ஷன் எடுத்துருக்கணும். ஸோ ஓகே, லேட்டாக இருந்தாலும் சிறப்பான சம்பவம், இதோடு நிறுத்திடக்கூடாது. தொடர்ந்து இது மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் குறித்து ஒரு லிமிட்டுக்கு மேலே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுவும் இதில் பாருங்கள், இந்த புகைப்படத்தில் பாருங்கள், வேறு நாட்டுடைய அதிபர் முன்பாக நம்ம இந்திய பிரதமர் வந்து கையை காலில் விலங்கெல்லாம் போட்டு உட்காந்துருக்க மாதிரியான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு கார்ட்டூன் இது. யாருமே அப்படி வந்து பண்ண மாட்டாங்க. இப்படி கொச்சையான கார்ட்டூனை வந்து யாருமே வந்து யோசிக்க கூட மாட்டாங்க. இது இந்தியாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த வெப்சைட் முடக்கப்பட்டது என்னையை பொறுத்த வரைக்கும் சரிதான்.
வெப்சைட்டோடு நிப்பாட்டிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வைகள் என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். விகடன் வெப்சைட் முடக்கப்பட்டதுக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காருல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.